ஹைதராபாத்தில் நடு ரோட்டில் மனைவியை கீழே தள்ளி நெஞ்சிலேயே மாறி மாறி கல்லை போட்டு கொடூரமாக தாக்கிய சம்பவம் குலை நடுங்க வைத்துள்ளது. கர்ப்பிணியை எட்டி உதைத்து கணவனே ஈவு இரக்கமின்றி தாக்கியதன் பகீர் பின்னணி என்ன? காதல் திருமணம் செய்த தம்பதி இடையே ஏற்பட்ட சிறு வாக்குவாதம் கொலைவெறி தாக்குதல் தொடுக்கும் அளவிற்கு சென்றது பதைபதைக்க வைத்துள்ளது. 2 மாத கர்ப்பிணி என்றும் பாராமல் மார்பிலும் தலையிலும் 10க்கும் மேற்பட்ட முறை சிமெண்ட் செங்கல்லால் கணவன் தாக்கியதைக் கண்டு அங்கிருந்தவர்கள் கதிகலங்கி போயினர். நடந்தது என்ன? தெலங்கானா மாநிலம் விகாராபாத்தை சேர்ந்தவர் 32 வயதான முகமது பஸ்ரத். வீட்டு டெக்கரேஷன் வேலை செய்து வந்தவர் கடந்த 2023ஆம் ஆண்டு அஜ்மீர் தர்காவிற்கு சென்றுள்ளார். அப்போது பேருந்து பயணத்தில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 22 வயதான ஷபானா பர்வீன் என்பவரை சந்தித்துள்ளார். இவர்களுக்குள் ஏற்பட்ட நட்பு காதலாக மாறியுள்ளது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இதனையடுத்து ஹைதராபாத்தில் உள்ள ஆதித்யா நகரில் பஸ்ரத் பெற்றோருடன் இருவரும் வசித்து வந்துள்ளனர். ஆனால் குடும்ப சண்டை காரணமாக இளம் தம்பதி தனி குடித்தனம் சென்றுள்ளது. இந்நிலையில் 2 மாத கர்ப்பிணியான ஷபானாவுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனால் கொண்டாப்பூரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். 3 நாட்களுக்கு பின் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதும் கணவன் மனைவி இருவரும் வீடு திரும்பியுள்ளனர். அப்போது மருத்துவமனை எதிரிலேயே தம்பதி இடையே சிறு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த பஸ்ரத் தனது மனைவி கர்ப்பிணி என்றும் பாராமல் அவரின் வயிற்றில் ஓடி வந்து எட்டி உதைத்துள்ளார். இதனால் வலி தாங்க முடியாமல் நடு ரோட்டில் சுருண்டு விழுந்துள்ளார். அப்படியும் ஆத்திரம் தீராத கணவன் மிருகமாக மாறி சிமெண்ட் செங்கல்லை எடுத்து ஷபானாவின் மார்பிலும் தலையிலும் மாறி மாறி போட்டு தாக்கியுள்ளார். அரக்கன் போன்று நடந்து கொண்டவரை அவ்வழியாக சென்றவர்கள் பார்த்தும் பார்க்காமலும் கடந்து போயினர். 10க்கும் மேற்பட்ட முறை கல்லால் கொடூரமாக தாக்கியதில் குற்றுயிரும் கொலையுயிருமாக கிடந்த மனைவி இறந்து விட்டதாக நினைத்து பஸ்ரத் அங்கிருந்து கிளம்பியுள்ளார். இதனையடுத்து தகவல் அறிந்து விரைந்து வந்த கச்சிபௌலி போலீசார் உயிருக்கு போராடிய கர்ப்பிணியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பலத்த காயமடைந்த அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து பெண் வீட்டார் கொடுத்த புகாரின் பேரில் முகமது பஸ்ரத்தை போலீசார் கைது செய்துள்ளனர்.